ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் எதிர்பாராத விதமா பெத்தவங்க சம்பவத்தோட கல்யாணம் நடக்குது. கல்யாணமான முதல் ராத்திரி அன்னைக்கு ஹீரோயின் உடம்புக்குள்ள ஏதோ ஒரு ஆவி வந்துருது. அந்த ஆவி ஹீரோ கிட்ட என்ன தொடாதீங்க ப்ளீஸ், என்ன தொடாதீங்கன்னு சொல்லுது. கண்ணாடியில பார்க்கும்போது ஹீரோயின் உருவம் வேற ஒரு உருவமா தெரியுது. மறுநாள் ராத்திரியும் இதே மாதிரி ஹீரோ தொட போக அப்பவும் அந்த ஆவி வந்து என்ன தொடாதீங்கன்னு சொல்லுது. உடனே ஹீரோ ஊருக்குள்ள இருக்கிற 2 பேய் ஓட்டுறவங்களை கூட்டிட்டு வந்து இங்க பாருங்க இந்த மாதிரி தாங்க ஆகுது அப்படின்னு சொல்ல, உடனே அந்த பேய் ஓட்டுறவங்களும் மந்திரத்தெல்லாம் போட்டு நீ யாருன்னு சொல்லு அப்படின்னு கேட்க, இப்பதான் அந்த ஆவி உண்மையை சொல்லுது. சிங்கப்பூர்ல இருக்கிற ஹீரோட அப்பாவுக்கு ஒரு ஆபத்து, அவரை காப்பாற்றணும்னா இவர் சிங்கப்பூர் வரணும் அப்படின்னு சொல்லுது. இதுக்கேத்த மாதிரியே ஹீரோட அப்பாவும் ஹீரோவுக்கு நான் இங்க ஒரு ஆபத்துல இருக்கேன், இது நீ அம்மா கிட்ட சொல்லாத, வந்து காப்பாத்து அப்படிங்கிற மாதிரி லெட்டர் போட்டிருப்பாரு. ஹீரோயினுக்கும் தான் உடம்புக்குள்ள இப்படி ஒரு ஆவி வந்து போகிற விஷயமே தெரியாது. இதனால ஹீரோ ஹீரோயின் பேய் ஓட்டுற 2 பேர் இவங்க எல்லாருமே சேர்ந்து சிங்கப்பூர் போலான்னு முடிவு பண்றாங்க. வீட்டுல அம்மா கிட்ட அப்பாவுக்கு தெரியாம கல்யாணம் ஆயிடுச்சுமா, அதனால நாங்க நேர்ல போய் அப்பாவை பார்த்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. அங்க போனதுக்கு அப்புறமா செத்து போன இந்த பொண்ணு யாரு, இந்த பொண்ணு எதுக்காக கொலை பண்ணாங்க, இந்த குழப்பலி எப்படி தன்னோட அப்பா மேல வந்துச்சு, இது எல்லாத்தையுமே ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. செத்து போன பொண்ணு ஒரு பெரிய பணக்கார பையனை லவ் பண்ணிருப்பா. அந்த பணக்கார பையனோட அப்பாவும் இந்த காதலுக்கு சம்மதம் தெரிவிக்கிற மாதிரி தெரிவிச்சு ஒருத்தனை வச்சு கொலை பண்ண வச்சிருப்பாரு. இந்த குழப்பலி தான் ஹீரோட அப்பா மேல விழுந்திருக்கும். தன்னோட அப்பா எந்த ஒரு கொலையும் செய்யலன்னு நிரூபிச்சு ஹீரோ எப்படி அப்பா வெளியே கொண்டு வந்தாருங்கிறதா இந்த கதை.